நம்ம 2026 நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட்டில் 16ஆவது கொஸ்டின் பார்க்குறோம். முத்து வந்து கழுத்தணியோட தொடர்படுத்தியிருக்காங்க. பூ இதோட தொடர்படுத்தியிருப்பாங்க. மேலே ஒரு வழிமுறை பாருங்களேன். இஸ்ட்டு என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. முத்து இஸ்ட்டு கழுத்தணி. முத்து வந்து கழுத்தணியோட தொடர்படுத்திருக்கு, ஏதோ ஒரு தொடர்பு. அது மாதிரி பூவுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றதான் அந்த கேள்வி. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுக்கும். எனக்கு முத்தை கழுத்தணியோட தொடர்படுத்தியிருக்காங்க. முத்துன்றது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு கழுத்தணி. முத்து மாலையை செஞ்சு கழுத்தில் அணிவாங்க. அதே மாதிரி பூ மாலையை செஞ்சு தான் பயன்படுத்துவாங்க. அதனால் பூ மாலை பூங்கொடி அப்படி வர்றது பூங்கொடி தான் கரெக்டாக. பூங்கொத்தாக செஞ்சு பயன்படுத்துவாங்க. இப்போ முத்தை வந்து கழுத்து அணிகளை நான் பயன்படுத்துகிற மாதிரி அதே மாதிரி பூவை பூங்கொத்தாக்கி தான் பயன்படுத்துவாங்க. அதனால் பூங்கொத்து தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், 17 8 × 7 9 × 3. அதேமாதிரி 6 × 7 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8 72. இது ரெண்டையும் பெருனா 9 27. இப்போ 72 இங்கே எப்படி மாறி இருக்குது, அப்படியே ரிவர்ஸ் நம்பர் மாறி இருக்குது பாருங்கள். 72 27 மாறி இருக்குது. 8 72, இங்கே 9 × 3 27. அப்போ 72 27 மாறி இருக்குது, அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. 72ன்றது 2 முன்னாடி போய் 7 இந்த பக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 6 7 42னா எப்படி ஆன்சர் வரணும்னா அப்படியே மாறி வரணும். 2 முன்னாடி 4 பின்னாடி 24 வரணும். 24 வர்றதுக்கு ஆன்சரு என்னங்க 32. இது 8 3 24, 7 2 14, 3 21. அப்போ இதுதான் 24 வரணும்னா இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18 பாருங்கள். BIRD DKVK அப்படின்னா ரோடுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, பீன்ற எழுத்து இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை கம்பேர் பண்ணுங்கள். பி வந்து டி எப்படிமா இருக்குன்னா ஒரு லெட்டர் வந்துருக்கு. பிக்கு அடுத்து சியை விட்டுட்டு டி வந்திருக்கு. ABCD கீழே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். பிக்கு அடுத்துட்டு சியை விட்டுட்டு டி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பிக்கு டி சி ஒரு எழுத்து வந்துட்டு இது வந்திருக்கு. அதேமாரி இங்கே ஆறுக்கு அடுத்து ஒரு எழுத்தை விட்டுட்டோம், எஸ்ஸை விட்டுட்டா டி தான் வரும். அப்போ இந்த டீயில் ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே 1வது இல்லாட்டி 4 2ல் தான் ஆன்சர் இருக்குது. 2வது பார்ப்போம் பாருங்கள். ஐன்ற எழுத்து அடுத்து 2வது எழுத்து, இங்கே 2வது எழுத்து பார்த்தோம்னா IJK ஒரு அதே மாதிரி தான் எதுவும் ஐக்கு அடுத்து ஜே விட்டுட்டு கே வந்திருக்கு. ஐக்கு அடுத்து ஜே விட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு கே வந்திருக்கு. அப்போ ஓக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டுருங்க. ஓக்கு அடுத்து பியை விட்டுட்டா Q தானே வரும். அப்போ Q தான் வரணும் 2வது எழுத்து ஆன்சரில். அப்போ Q இங்கேயும் Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது. அதுலேயும் அப்போ திரும்ப 3வது லெட்டரையும் செக் பண்ணுவோம். ஆர் இருக்கா, ஆர் எப்படி பியாக வந்திருக்கு பாருங்கள். ஆறுக்கு அடுத்து STU 3 லெட்ரு விட்டால் தான் பி வந்திருக்கு. ஆறுக்கு அடுத்து STU விட்ட பின்னாடி தான் பி வந்துருக்கு. 3 லெட்டர் தள்ளி தான் வரணும். அதே மாதிரி இங்கே 3 லெட்டர் விட்டு தான் பார்க்கணும். ஏக்கு அடுத்து 3 லெட்டர் விட்டிங்கன்னா இந்த ஏக்கு அடுத்து 3 லெட்டர் விடுங்க, ஓகேங்களா. 3 லெட்டர் ஏக்கு அடுத்து BCD விட்டுட்டு வரணும். வர்ற மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இருக்குது ஆன்சர், ஓகேங்களா. அப்போ 4 தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா. எல்லாம் பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். இங்கே முதல் எழுத்து BCக்கு அடுத்த டி வருது. ஒரு லெட்டர் எழுத்துட்டு தான் அடுத்த 2வது ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் வந்துருக்குங்க ஆன்சர். அதேமாதிரி ஆறுக்கு அடுத்து எஸ்ஸை விட்டுட்டு டி தான் வரணும். முதல் எழுத்து இங்கேயும் டி இங்கேயும் வந்து 2ல் தான் ஆன்சர் இருக்குது. அடுத்து 2வது பாருங்கள். ஐக்கு அடுத்து ஐ வந்து எப்படிமா இருக்குது, கேயா மாதிரி இருக்குது. IJ விட்டுருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க கே. 2வது அதே மாதிரி தான். ஓக்கு அடுத்து என்ன இருக்குன்னு ஒரு லெட்டர் விட்டுருங்க. பி விட்டால் Q இருக்குது. அப்போ இங்கேயும் 2வதுக்கு இங்கேயும் Q, 2 ஆன்சர் 2 Q வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்து 3வது லெட்டர் செக் பண்ணணும். 6 இருக்கா, ஆறுக்கு அடுத்து வி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஆறுக்கு அடுத்து என்ன மாறுது, ஆறுக்கு அடுத்து வி எப்படி வந்திருக்குன்னா ஆறுக்கு அடுத்து STU 3 லெட்டர் விட்டால் தான் வி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஏக்கு அடுத்து 3 லெட்டர் விட்டுருங்க. BCD 3 லெட்டர் விட்டுட்டா வர்ற மாதிரி ஆன்சர் இதில் தான் இருக்குது. இதில் சி இருக்குது. அப்போ 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 19ல் ACE
ஏசிஇயில் ஏ வந்து முதல் லெட்டர், இல்லை முதல் லெட்டராக இருக்குது பாருங்கள். சி வந்து 3வது லெட்டர். அடுத்து இ வந்து 5வது லெட்டர். 1 2 3 4 5வது லெட்டர் 5. இப்போ 1 3 5 எழுதி அது வந்து 15 மாறிக்கு எப்படி மாறினா எல்லாத்தையும் பெருக்குங்களே. 1 × 3 × 5 3 பெருக்குனா தான் 15 வருது. 1 3 3 3 15. அங்கே இதே மாதிரி பிக்கு வந்து 2வது எழுத்து, இ வந்து 5வது எழுத்து, டி வந்து 20வது எழுத்து. எண்ணி பார்த்தீங்கன்னா 20 வரும். இப்போ ரெண்டு பெருக்குனா 2 10 10 × 20 200. 200 தான் கரெக்டான ஆன்சர். 1 தான் கரெக்டான ஆன்சர். 20ல் செவ்வகம் கன செவ்வகத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். செவ்வகத்தை கன செவ்வகத்தோட கம்பேர் பண்ணும்போது, தொடர்படுத்தும் போது வட்டத்துக்கு கோளம் தான் கம்பேர் பண்ண முடியும். உருளையோ கூம்போ கனசதுரமோ வராது. வட்டம் வந்து அந்த 3D டைமென்ஷனில் வர்றது கோளம் தான் வரும். அப்போ கோளம் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன். தேங்க்ஸ்.